ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் காஸ்டிங்கில் பிரான்ச் கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹர்பிரசாத் ரெட்டிங்கிற புக்கில் பார்த்துட்ருக்கோம். ஸோ த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் இன் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஸோ பிளான்ட் இஷ்யூ டு கான்ட்ராக்ட் ஆன் 1st January 2010 2 lakh. ஸோ பிளான்ட்டோட கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டாக ஒரு பிளான்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakh rupees. ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் பர்ச்சேஸ்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் காஸ்டிங் 10,000 வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் கான்ட்ராக்ட் ஆன் 30th June. ஸோ ஒரு 6 months கழிச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு 10,000 வேல்யூவானதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸும் யூசேஜும் வரும். கிரெடிட் சைடில் வந்து இன்கம் வரும். இங்கே பர்ச்சேஸ் வந்துச்சுன்னா இங்கே சேல்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்ப டெபிட் சைடில் வரும். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது கிரெடிட் சைடில் வரும். ஸோ அப்போ இது என்ன பண்ணுவாங்க, டெபிட் சைடில் போடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நம்ம என்ன எங்கே வருங்க, கிரெடிட் சைடில் போடுவோம். அந்த பிளான்ட் காஸ்டிங் 6,000 வேர் ஸ்டோலன் இன் டிரான்சிட். இந்த 2 lakhல என்ன ஆயிடுச்சுங்க, 6,000 காணாமல் போயிடுச்சு டிரான்ஸ்போர்ட்லேயே. அனதர் காஸ்டிங் 5,000 வாஸ் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர் பிஃபோர் இன்ஸ்டலேஷன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே 5,000 வந்து ஃபயர் ஆகி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ பிளான்ட்டு வந்து நம்மளுக்கு டெபிட் சைடு வருது. அப்போ அந்த லாஸும் அதெல்லாம் எங்கே வருங்க, ஆப்போசிட் சைடில் வரும். அவ்வளோதான். பிளான் காஸ்டிங் 2,000 வாஸ் சோல்ட் ஃபார் ₹3,000. இருக்கிற பிளான்ட்டில் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சேல்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வரும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ இதுவும் கிரெடிட்டில் வரும், இது ரெண்டும் கிரெடிட்டில் தான் வரும். ஓகேவா? The plant at the end of the December was valued by charging depreciation at 10% per annum. ஸோ பிளான்ட் வந்து நம்மளுக்கு டெபிட் சைடில் இருக்குது, அதோட டெப்ரிசியேஷன் வந்து சார்ஜ் பண்ணும்போது வேல்யூ என்ன கம்மியாகும். ஸோ அப்போ டெப்ரிசியேஷன் எங்கே சார்ஜ் பண்ணலான்னு கிரெடிட் சைடில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த சம் வந்து ஃபுல்லாக வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மீனிங்கில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து பிளான்ட் இஷ்யூடிலேயே கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டு. ஸோ அதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸு ருப்பீஸு கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ். ஓகேவா? ஸோ இப்போ டெபிட் சைடில் பிளான்ட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த பிளான்ட்டை போட்டலாமா. பிளான்ட் இஷ்யூ டு கான்ட்ராக்ட் வந்து 2 lakhக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்போ பிளான்ட் உள்ளே வருதா. ஸோ பிளான்ட் அதோட வேல்யூ எவ்வளோங்க, 2 lakh வேல்யூவான பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? டெபிட் சைடு. அதுக்கப்புறம் பிளான்ட் காஸ்டிங் 10,000 வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் கான்ட்ராக்ட் 30th June 2010 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ 10,000 வேல்யூவானது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ இந்த கான்ட்ராக்டில் என்ன ஆகுங்க, 10,000 வேல்யூவான கூட்ஸ் வந்து கம்மியாகுமா, பிளான்ட் கம்மியாகுமா. அப்போ ஆப்போசிட்டில் போட்டால் தானே கம்மியாகும்ல, மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ அப்போ பை பிளான்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th June பண்ணுறோம். ஓகேவா? எவ்வளோ வேல்யூங்க, 10,000 வேல்யூ. ஓகேவா? இதுக்கு டெப்ரிசியேஷன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ லெஸ் டெப்ரிசியேஷன் பாருங்கள். ஸோ இது வந்து யூஸ் பண்ணது வந்து 6 months தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதாவது January to June வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம், 6 months. ஸோ அப்போ டெப்ரிசியேஷன் எவ்வளோ பண்ணுங்க, 6 monthsக்கு தானே கிளைம் பண்ணோம் இல்லையா. ஸோ 10,000 இன்ட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து 10% இன்ட்டு 6/12. ஸோ 10,000 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12 500. இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ வேல்யூவானதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, 9,000 வேல்யூவானதாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வேல்யூ முடிஞ்சுதான். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் காஸ்டிங் 6,000 ஸ்டோலாக இருக்குது, ஃபயர் வந்து ஒரு 5,000 ஸ்டோலாக இருக்குது. அது ஆப்போசிட் சைடில் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன்னு. ஸோ பை பிளான்ட் லாஸ் பை தெஃப்ட்டில் எவ்வளோ போயிருக்குங்க, 6,000 போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் லாஸ் பை ஃபயர், அதில் எவ்வளோங்க, 5,000 போயிருக்கா. ஸோ டோட்டல் 11,000 வேல்யூவானது நம்மளுக்கு இல்லை பிளான்ட். அதுக்கப்புறம் பாருங்கள்
பிளான்ட் காஸ்டிங் 2000 வாஸ் சோல்ட் ஃபார் ருபீஸ் 3000க்கு சேல் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2000ஓட வேல்யூவை 3000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல் பிளான்ட் எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க? 3000. அப்போ நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட் வந்திருக்கா? ஸோ அந்த ப்ராஃபிட் இங்கே போட்டலாமா? P&L அக்கௌண்ட் எப்படிங்க? 3000 மைனஸ் 1000 ருபீஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? டெப்ரிசியேஷன் தான் சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன்ஸு. இப்போ நம்ம டெப்ரிசியேஷன் எப்படி சார்ஜ் பண்ணுறோன்னு பாருங்கள். பை பிளான்ட் காஸ்ட் லெஸ் டெப்ரிசியேஷன். பிளான்ட் வந்து நம்மகிட்ட 2 lakh வேல்யூவானது இருந்துச்சு. அதில் என்ன பண்ணிட்டேங்க? நம்ம 10,000 வேல்யூவானதை லாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். $10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்மகிட்ட எவ்வளவு இருக்குது? 1,90,000 வேல்யூவான பிளான்ட் இருக்குது. ஓகேவா? அதில் என்ன பண்ணியிருக்கோம்? 11,000 வந்து நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு. அப்போது 1,90,000 கூட்ஸ் பிளான்ட்டில் 11,000 லாஸ் ஆனால் 17,900. இதில் என்ன பண்ணியிருக்கோம்? சேல்ஸ் வந்து 2 lakh வேல்யூவோட பண்ணிட்டு இப்போ நம்ம கையில் எவ்வளோ வேல்யூவான பிளான்ட் இருக்குதுங்க? 1,77,000க்கு தான் இருக்குது கம்ப்ளீட். அப்போ அதுக்கு தான் நம்ம டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும் அந்த இயருக்கு. இது ஹோல் இயர். ஓகேவா? 31st December 2010. இப்போ ஹோல் இயருக்கு டெப்ரிசியேஷன் வந்து இப்போ என்ன வருங்க? 10%. 17700 இன்ட்டு 10%. அப்போது 1770 டெப்ரிசியேஷன். ஓகேவா? 1770 டெப்ரிசியேஷன் போக எவ்வளோ வரும்? மைனஸ் 17,700. இப்போ பிளான்ட் கையில் எவ்வளோ வேல்யூவான பிளான்ட் இருக்குதுங்க? 1,53,900. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத போட்டு காமிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.